மணக்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி 1 கப் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கொத்தமல்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகாய் சேர்த்து அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துப்போம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியும் அதில் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது நல்லா வேகட்டும். மணக்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூடாக பரிமாறினா சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.